பிரைஸ் தி லார்ட். இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? ஏசாயா 45:4. வெண்கல கதவுகளை உடைக்கிறாராம், இரும்பு தாழ்பாடுகளை முறிக்கிறாராம். அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பீடத்தில் இருக்கிற புதையிலையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்றாரு. இதுதான் உங்களுக்கான வாக்குத்தத்தம். நீங்க அநேக ஆசீர்வாதங்களுக்காக நெடுநாள் காத்திருக்கிறீங்க, நிறைய பிரயாசப்படுறீங்க, ஆனா எதுவுமே நடக்கலையா? இந்த மாதம் உங்களுக்கான மாதம் தான். இந்த ஆசீர்வாதங்களை நீங்க பெற போறீங்க. இந்த ஆசீர்வாதங்களை எப்படி சுதந்திரிச்சுக்கிறது? நான் ஜபம் பண்றேனே ஏசப்பா, நான் உமக்காக நான் எல்லா காரியங்களையும் ஒழுங்கு கிரமமா நான் பண்றேனே, ஏன் என் வாழ்க்கையில குறைபாடு இருக்குன்னு நீங்க கவலையோடு இருக்கீங்களா? உங்களுக்காக ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தத்தை நல்லா உன்னிப்பா கேளுங்க. இதுல பாருங்க, எஸ்தர் ஆகமத்துல அங்க அந்த கதை உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த ராஜா வஸ்திங்கிற ஒரு அரசி இருந்தாங்க. அந்த அரசியை அவர் கூப்பிடுறாங்க பாருங்க. அதை ரொம்ப அருமையா அந்த எஸ்தர் 1:10 சொல்றாங்க பாருங்க. நீ வா, நான் உன்னைய எல்லாருக்கிட்டையும் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த வஸ்தி என்ன பண்றாங்க, அவங்க அவங்களோட சமூகத்துக்கு போல. யார் சமூகத்துக்கு போல? ராஜாவுடைய சமூகத்துக்கு போல. எஸ்தர் 1:10 சொல்றாரு பாருங்க, 7ஆம் நாளில். அப்போ 7ஆம் நாளுங்கிறத இங்க நம்ம எதோட ஒப்பிடணும்னா, நம்மளுடைய ஓய்வு நாளான 7ஆம் நாள். அந்த 7ஆம் நாள் நீங்க எப்படி இருக்கீங்க? இந்த 6 நாளும் எவ்வளவு பரபரப்பா ஓடுறீங்க, உலக பிரகாரமா ஓடிக்கிட்டே இருக்கீங்க, உழைக்கிறீங்க, பிள்ளைகளுக்காக கஷ்டப்படுறீங்க, பிள்ளைங்க பெற்றோருக்காக நல்லா படிக்கணும்னு பிரயாசப்படுறாங்க. அந்த 7ஆம் நாளில் ஆண்டவரை கனப்படுத்தும்படியா அவங்க வர்றாங்களா அவருடைய சமூகத்துக்கு? இதுதான் கொஸ்டின் மார்க். இதைத்தான் நம்ம தியானிக்க போறோம். எஸ்தர் ஆகமம் 1:12 சொல்றாரு பாருங்க, அங்க நான் வரமாட்டேன், ராஜா முன்னால நான் வஸ்தி வரமாட்டேன்னு சொல்றா. நீங்களும் ஆண்டவர் சமூகத்துக்கு அநேக நேரங்கள்ல வரமாட்டேன்னு தானே சொல்றீங்க. எனக்கு வேலை இருக்கு, என் குடும்பத்தை பார்க்கணும், எனக்கு உலக பிரகாரமான பொழுதுபோக்கில் ஈடுபடணும் அப்படின்னு ஆண்டவர் சமூகத்துக்கு கனப்படுத்தும்படியாக வரமாட்டேங்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, பரலோகத்துல நீங்க என்ன செய்யறீங்களோ அது பூலோகத்துல செய்யப்படும் சொல்றாங்க. இந்த பரலோக மந்திர ஜபம் சொல்றீங்கல்ல, அப்ப பரலோக என்ன இருந்துச்சு? ஸ்துதி இருந்துச்சு. அங்க ஸ்துதி இருக்கிறதுனால அங்க நன்மை இருக்கு. உங்க வீட்டுல ஸ்துதி இல்லையா? அப்ப எப்படி நன்மை இருக்க முடியும்? நீங்க துதிச்சு பாருங்க, நன்மையை பார்ப்பீங்க. இன்னும் பாருங்க, எஸ்தர் 1:19 சொல்றாரு பாருங்க, அந்த ராஜா அந்த எஸ்தர் ராணியை, அந்த வஸ்தியை பார்த்து சொல்றாரு, இவ இப்படி ஒண்ணு தப்பு பண்ணிட்டா, இந்த தப்பை நம்ம சரி பண்ணணும்னா இந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களும் இந்த நான் கொடுத்த தண்டனையை பார்த்து இனிமே இந்த தப்பை பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காக அந்த 1:20 சொல்றாரு பாருங்க, அரசரால் பிறப்பிக்கப்படும் ஆணை உமது ஆட்சிக்குட்பட்டு பறந்து கிடக்கும் நாடுகளில் அறிவிக்கப்படவும் சிறியோர் பெரியோர் அனைவரும் மனைவியரும் அவர்களின் கணவருக்கு மரியாதை செலுத்துவர். அப்போ ஆண்டவருக்கு மரியாதை செலுத்தும்படியாகத்தான் நம்ம வாழ்க்கையில வரவேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கு? தடைப்பட்டு காத்திருக்கிறோம். அப்போ அந்த ஆசீர்வாதம் வரணும்னா நீங்க ஓடவே வேண்டாம், அங்க இங்கேயும் ஓட வேண்டாம். ஆண்டவர் சமூகத்துக்கு முதலிடம் கொடுத்தீங்கன்னா சகலம் உங்களுக்கு கூட்டி கொடுக்கப்படும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு முதலிடம் கொடுங்க, உங்களுக்கு உங்களுடைய தேவைகள் அனைத்தும் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கூட்டி கொடுக்கப்படும் சொல்றாரு. இன்னும் பாருங்க, எஸ்தர் 9:20 சொல்றாரு பாருங்க, எஸ்தர் ராணியை செலக்ட் பண்ணியாச்சு. அந்த கதை நல்லா உங்களுக்கு தெரியும். எஸ்தர் ராணி செலக்ட் பண்ணப்பட்டு ராஜாட்ட உதவியை நாட யூதர்களுக்கு எதிராக சதித்திடம் தீட்டிய ஆமான தூக்கிலிடப்பட்டு அந்த யூதர்கள் காப்பாற்றப்படுறாங்க. உதவியை நம்ம நாடணும். நீங்க ஆண்டவர் சமூகத்துக்கு போனா தானே உதவியை நாட முடியும். அந்த வஸ்தி நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். ஆனா 2வது செலக்ட் பண்ணப்பட்ட எஸ்தர் அவங்க சமூகத்துக்கு உதவியை கேட்டாங்க. நீங்க ஆண்டவர் சமூகத்துக்கு வர காத்திருக்கீங்களா? ரெடியா இருக்கீங்கன்னா நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு சகலத்தையும் செய்ய அவரும் காத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்துல 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல அவர் சொல்றாரு பாருங்க, அவர் தண்ணியாலெல்லாம் நம்மளை கழுவலங்க, அவருடைய இரத்தத்தால நம்மளை கழுவியிருக்காரு. அது மட்டுமல்லாம பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களும் ஆகிய அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாய் இருப்பதாக. அப்ப நம்ம ராஜாக்களை நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறாராம், அவருடைய இரத்தத்தால கழுவி. அப்ப ராஜாக்களா தேர்ந்து கொள்ளப்பட்ட நமக்கு சகலமும் கிடைக்கும் அப்படிங்கிற விசுவாசத்தோடு நம்ம இருக்கணும். நம்ம எப்பவும் வெளிப்படுத்தின விசேஷம் அந்த திருவெளிப்பாடு 1:8 சொன்னது போல, இருந்தவரும் இருக்கிற வருகிறவங்க சர்வ வளமுள்ள தேவனாகிய ஏசப்பாவை நான் ஸ்துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன், ஜெபிக்கும் பொழுது சகலத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். இந்த வாதத்தின் வாக்குத்தத்தமான ஏசியா 45:4 படியாக எதெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும்
முடியாம போராடிக்கிட்டு இருக்கீங்களோ, வெண்கல கதவுகள் உடைக்கப்படும், இரும்பு தாழ்பால்கள் முறித்து ஒளிப்பீடத்தில் இருக்கக்கூடிய பொக்கிஷங்களை உங்க கையில் ஒப்படைப்பார். நீங்க ஆசீர்வாதத்தை காண்பீங்க. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் திருப்பிக் கொள்வீங்க. God bless you.